ஹாய் மேம், இது போட் நெக்கோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ஓட்டிருந்தோம். உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சின்னதாக வந்திருக்குன்றது. ஆக்சுவலாக இது என்னோட மெஷர்மெண்ட், எனக்கு இது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு. இதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இங்கே 1 இன்ச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ட்ரு பண்ணியிருக்கும். அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுன்றதை கிளியராக அந்த வீடியோவில் சொல்கிறேன் மேம். இதை வச்சு தானே நம்ம பல்லக்கு டிசைன் போட முடியும். நீங்கள் இப்படியே போட்டாலும் ஓகே, இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மாடல் நான் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு எப்பவும் நம்ம ஃபுல் ப்ளவுஸோட லென்த் எவ்வளோன்னு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ப்ளவுஸை வச்சு டக்கு டக்குன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது எல்லாமே நான் ஆக்சுவலாக சொல்லி கொடுத்தது தான், அதனால் நான் டக்கு டக்குன்னு போகிறேன் மேம். நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன மெஷர் பண்ணுவோம். என்னோடய ப்ளவுஸோட ஃபுல் லென்த் பார்க்குறேன். எவ்வளோ வருது என்னோடய ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து? ஓகே, என் ப்ளவுஸோட ஃபுல் லென்த் வந்து 13 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே எனக்கு வந்து ஷீட் ஈக்குவலாக இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. 13 இன்ச்சஸ்க்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இங்கே இருக்குது 13 இன்ச்சஸ். ஸோ 13 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய ப்ளவுஸோட லென்த் இந்த லென்த்தில் விட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இங்கே நோக்கில் ஷோல்டர் மார்க் பண்ணுவோம்ல, இந்த லென்த்து இங்கேயும் கனெக்ட் பண்ணுவோம்ல, அதை விட்டுருங்க. நம்ம இங்கே இருந்தால் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டான அளவுகள் நான் சொல்லிடுறேன். அப்போ அதை சொன்ன மாதிரியே தான். போட் நெக்குக்கு இங்கே உள்ளே விடுறதுக்கு நார்மலாக உங்களோட ப்ளவுஸ், இப்போ என்னோடய ப்ளவுஸுக்கு இங்கே நம்ம அளை போகலாம். இங்கே எனக்குள்ளே அளக்கும் போது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.5 இன்ச்சஸ் இருக்குமா. 2.5 இன்ச்சஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா +1 போட் நெக்குக்கு 3.5 இன்ச்சஸ் வைக்கணும். புரியுதா? நார்மலாகவே உங்கள் நெக்களோட அகலம் 3 இன்ச்சஸ் இருக்குன்னா அதோட ஒன்று ஆட் பண்ணிக்கணும் 4 இன்ச்சஸ். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் மேம். ஃபஸ்ட்டு நெக்கோட அகலம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே எனக்குள்ளே இந்த வீ நெக்கை பாருங்கள். இங்கே எனக்குள்ள நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், இதான் நெக்கோட அகலம். இந்த அகலம் எனக்கு 2.5 இன்ச் இருக்குன்னா போட் நெக்குக்கு 1 கூட்டிப்பேன் 3.5 இன்ச்சு. போட் நெக்கு என்ன பண்ணுவேன், 1 கூட்டுவேன் 3.5 இன்ச். ஆக்சுவலாக அகலமே உங்களுக்கு நல்லா ப்ளஸ் சைஸ் இருக்குங்களா, 3 இருக்கும். 3 இருந்துச்சுன்னா 1 கூட்டிப்பேன் 4 இன்ச். அப்போ நான் இப்போ எவ்வளோ வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள 3.5 இன்ச்சஸ் வைக்க போகிறேன். அதாவது நெக்கோட என்னுடைய அகலம் 3.5 இன்ச்சஸ். கொஞ்சம் கிளியராக கவனிங்க, ஈஸியாக இருக்கும். நீங்கள் நெட் கிளாத்தில் அட்டாச் பண்ணி ஒர்க்குன்னா இப்படி தான் போடணும். ஸோ கொஞ்சம் கிளியராக கவனிங்க. நான் எவ்வளோ எடுக்கிறேன், 3.5 இன்ச்சஸ். இது ஓகேவா? இங்கே எனக்குள்ள எத்தனை இன்ச்சு போட்டிருக்கேன், 3.5 இன்ச்சஸ். இது ஓகே. அதே மாதிரி இந்த ஷோல்டர் அளவு எடுப்போம். இந்த ஷோல்டர் அளவு எவ்வளோ? எனக்கு எக்ஸாக்டாக 2 இருக்கும். 2 தானே இருக்கும், 2. அப்போ 3.5லேருந்து 2 இன்ச்சஸ் வைக்கணும். ஒன்றுமே கிடையாது. இங்கே எனக்குள்ள 2.5 நான் 1 கூட்டியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம். ஸோ நான் இங்கேருந்து 2 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். இங்கே நான் மார்க் பண்ணிடுறேன், அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. மற்றபடி ஆம்கோலோட டெப்த்து ஆம்கோட லென்த்தில் அளந்துக்கலாமா? என்னோடய ஆம்கோலோட டெப்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எனக்கு 5.5 இன்ச்சஸ் இருக்கும். அப்படி தானே மேம்? என்னோடய பழைய வீடியோ எடுத்து பாருங்கள். எனக்கு வந்து 5.5 இன்ச்சஸ். ஸோ நான் 5.5 மார்க் பண்ணிக்கிறேன். மொத்த சுற்றளவு எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, மொத்த பேக் பாடிஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அதே மாதிரி கீழே டெப்த் எல்லாமே அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். கீழே ஹைட் வந்து 13 இன்ச்சஸ் வச்சுருக்கோம்ல ப்ளவுஸில். இந்த ப்ளவுஸை வச்சு நான் அளந்து பார்க்குறேன். இந்த ப்ளவுஸை வச்சு அளந்து பார்த்துட்டு எனக்கு கீழே வந்து 13 இன்ச்சஸ் எக்ஸாக்டாக இருக்குது. சைடில் வந்து அதே மாதிரி நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு எல்லாமே இருக்கணும். எல்லாமே வந்து அதே மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிறேன். மிச்சம் எல்லாமே அப்படியே பழைய அளவுகளே எடுத்துக்கிட்டேன் மேம். இங்கே வந்து ஆம்கோலோட இறக்கம் இருக்கும்ல, ஆம்கோலோட இறக்கம் 5.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். மொத்தம் எனக்கு சுற்றளவு வந்து 10 இன்ச்சு வச்சுக்கிறேன். மொத்தம் எப்பவும் என்னோட சுற்றளவு வந்து 10 இன்ச்சு வச்சுக்கிறேன். கீழே அதே மாதிரி பஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்கும் மேம்? இங்கே வந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிடலாம். கீழே அதே மாதிரி நம்ம 13 இன்ச்சுக்கு ஃபுல் லென்த் போட்டோம்ல, அதையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு மொத்தமே என்னோடய சுற்றளவு எவ்வளோ தான் மேம்? மொத்தமாகவே எனக்கு 8 இன்ச் தான் என்னோடய சுற்றளவு. ஸோ 8 இன்ச்சுக்கு ஒரே ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு இங்கேருந்து இங்கே நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இங்கேருந்து 8 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணதை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் என்னோடய ஃபுல் பேட்டர்னு. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், ஆம்கோலுக்கு எப்பயும் போல தான் இங்கேருந்து இங்கே வச்சுட்டு 2 பக்கமே டச் ஆகுதா, இங்கே டச் ஆகுது, இங்கே லேசாக டச் ஆகலாம். ஸோ இப்போ 2மே டச் ஆகிடுச்சு. ஒரே ஒரு வளைவு போட்டுடுறேன். இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ நார்மலாக நம்ம பண்ண வேலையை அப்படியே பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2.5 இன்ச் வைக்கிறதுக்கு 3.5 இன்ச் வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதே மாதிரி டெப்த்துமே நம்ம எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா, தாராளமாக 4 இன்ச்சஸ் வைக்கலாம். 4 இன்ச்சஸ் வச்சு பாக்ஸ் போடும்போது டெப்த்து நல்லாயிருக்கும். நீங்கள் தாராளமாக 3, 3.5, 4 வைக்கலாம். ஓகேங்களா? இந்த இது எவ்வளோ வைக்கலாம்? நெக்கோட அகலம் 2.5 இருந்தால் 3.5, 3.5 இருந்தால் 4.5, அதை விட்டுருங்க. அதே மாதிரி இந்த லென்த்து போட் நெக்குக்கு காமனாக நம்ம என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னா 3,
3.5 4 3 இன்ச்சஸ் வச்சு போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குமா, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ நீங்கள் தாராளமாக 3 இன்ச்சஸ்க்கே போடுங்க. ரொம்ப ப்ளஸ் சைஸில் இருக்காங்கன்னா மட்டும் நம்ம கொஞ்சம் வந்து அகலத்தைப்படுத்தலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக 3 இன்ச்சஸ்க்கு போடுங்க, அது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் 3 இன்ச்சஸ்க்கு இங்கேயும் இங்கே 4 இன்ச்சஸ் வச்சதையும் மார்க் பண்ணிவிட்டு எப்பவும் போல தான் நம்மளோட ஆம்கோல் ஸ்கேல் எடுத்துகிட்டு ரொம்ப கேர்வியாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் வளைச்சி விடுற மாதிரி போடணும். இப்போ எப்படி போடுறேன்றதை பாருங்களேன். இப்போ இங்கே வந்து பத்தலை, ஸோ இந்த வச்சு தான் நம்ம போட முடியும். இங்கே இடிக்குது, இங்கேயும் இடிக்குது. இடையில ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச் வைங்க. 1 இன்ச் வைக்கல நமக்கு கொஞ்சம் தப்பாக வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கேர்வ் எப்படி வச்சிங்கன்னா பத்தாது, உங்களுக்கு தெரியுதா, பத்தலை. ஸோ ஆம்கோல் கலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப இல்லை மேம், ரொம்ப இங்கேயும் படம்லாம் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வீதியாக போட்டால் போதும். அதே மாதிரி இந்த 1 இன்ச்சு ரொம்ப டச் பண்ணணும் அவசியம் இல்லை, எல்லாமே நம்ம அளவுக்காக தான் வச்சுருக்கோம். நல்லபடி ஏற்றி இல்லாமல் ஓரளவுக்கு கிராஸாக வரணும். உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு தெரியுதா, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போட் நெக்குனா இப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு இந்த 28க்கு முன்னாடி ஒரு கோடு இருக்கலாம், அந்த இடத்துல வச்சுக்கோங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நல்லா இப்படி வளைச்சி விட்டோன்னா ரொம்ப வீதியாக இல்லாமல் வரும், உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இல்லாமல் ஒரு அளவுக்கு நல்லா படிஞ்சு வந்த மாதிரி வரும். புரியுதா? இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வித்தியாசத்தை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை வெட்டி எடுத்துக்கலாம். இது வளைவே இருக்காது மேம், போட் நெக்குன்றது ரொம்ப வளைஞ்சலாக இருக்காது, ஒரு அளவுக்கு இது இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை கட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா மொதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா மேம்? மொதல் இருந்தது வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். என்னோடய மொதல் போட் நெக் காட்டுறேன். நான் மொதல் வரைஞ்ச போட் நெக்கு தான், உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் சென்டர் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா வீதியாக, அதாவது விரிஞ்சு கொடுக்கும், முதுகுக்கு நல்லா அகலமாக விரிஞ்சு கொடுக்கும். எப்போ அப்படின்னா இந்த கழுத்தோட அகலத்தை உங்களோட அளவுலேருந்து 1 இன்ச்சு அகலப்படுத்தும் போது, நீங்கள் அப்படியே போடும்போது இந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேவா? இது எவ்வளோ சின்னதாக இருக்குன்றத பாருங்கள். இது நல்லா பெருசாக வீதியாக வந்துடும். நீங்கள் இது ரெண்டில் உங்களுக்கு எது ஓகேனாலும் பிரச்சனை இல்லை. மற்றபடி பேக் பாடிஸ் எல்லாத்தையும் 1 இன்ச் அதிகப்படுத்துகிறோம், அவ்வளோதான். எனக்கு இது மட்டும் நீங்கள் இப்படி போட்டாலும் சரி இப்படி போட்டாலும் சரி, ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஆனால் நான் ஹெவி ப்ரைடல் பல்லக்கு டிசைன் இந்த 1 இன்ச் அகலப்படுத்துகிறோம், இதில் தான் சொல்லிக் கொடுப்பேன் மேம். இதுக்கு பேட்டர்ன் எப்படி போடுறது இந்த வீடியோவில் நான் கண்டினியூவாக சொல்லிக் கொடுத்துறேன். ஃபஸ்ட் ஆனால் இதை நீங்கள் முடிச்சுட்டு அடுத்ததை பாருங்கள். ஃபுல் ப்ளவுஸ் எடுத்தோம் மேம். அதை ஃபுல்லாக எடுத்த பிறகு எனக்குள்ள 4 இன்ச் தானே போட்டிருந்தோம். அந்த 4 இன்ச் பாக்ஸை எங்கே வரைக்கும் லென்த்து அழுத்திருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஃபுல் கையோட லென்த் வந்து நான் 9 இன்ச் வச்சுருக்கேன். ஃபுல் கையோட லென்த் வந்து 9.5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஃபுல்லாக எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டேன். இங்கே எனக்குள்ளே ஆல்ரெடி ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுருந்தேன். அங்கே எக்ஸாக்டாக ஒரு 1/2 இன்ச் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. எதுக்காக நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த பாக்ஸோட ஃபுல் லென்த் எவ்வளோன்னு ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த பாக்ஸோட ஃபுல் லென்த் எனக்கு 6 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ 6ல் பாதி எவ்வளோ 3. இந்த 3 மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ ஒன்றுமே கிடையாது. உங்களோட ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்கலாம், உங்களோட ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு இப்போ நான் எப்படி வளைச்சி விட்றேன்றதை பாருங்கள். இப்படி தான் வளைச்சி விடணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்றுமே இல்லை மேம், இந்த ஃபுல் பாக்ஸ்குள்ளே தான் அந்த ராஜாராணி இமேஜ் இருக்குள்ள. ஒரு நிமிஷம் இருங்க. நம்மளோட ராஜாராணி இருக்கார்ல, இது ஃபுல்லாகவே இதுக்குள்ளே தான் உட்காருவாங்க. அப்போ இதை வந்து ஒரு வளைவு மாதிரி போட்டால் நல்லா இருக்கும்ல. இப்போ நார்மலாக இப்படி இதுக்குள்ளே இப்படியே இல்லாமல் ஒரு வளைவுக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்குல்ல. அதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரையணும். இந்த இருக்கலாம், இங்கே வந்து இப்படியே தான் கோடாக இருக்கும் இது. ஸோ இது கோடாக இருக்கும்போதே கொஞ்சம் இறக்கிட்டு நான் எப்படி வச்சுருக்கேன்னு தெரியுதா, இங்கே 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல பாதி, அந்த இடத்த வந்து அதை லேசாக டச் பண்ணியிருக்கணும். மேலே அதே மாதிரி பாதி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லேசாக உங்கள் கர்வை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரையணும், ஒரே தான் வரைய முடியாது. எப்படி வரைஞ்சிருக்கேன்னு தெரியுதுங்களா? இவ்வளோ தான். இப்போ இதோட அதை கனெக்ட் பண்ணும்போது இப்படி வெட்டி எடுக்கும்போது இப்படி வந்துடும். ஸோ இதை நல்லா நான் டார்க்கன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வரைய முடியும் மேம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஞ்ச் கர்வை ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வளைவுகள் எனக்கு வரணும். ஸோ அந்த வளைவுகள் வர்ற மாதிரி ஈஸியாக நான் வரைஞ்சி எடுத்துடலாம். கொஞ்சம் உள்ளே அடக்கி அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுதா? இப்போ வந்து இதை ஃபுல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி இங்கேயோட கட் பண்ணி எடுப்பேன். இப்போ ஆக்சுவலாக நான் கட் பண்ணி எடுக்கிறது என்னவாக இருக்குன்னா, இங்கேனக்குள்ளே தான் இப்படி இதுக்குள்ளே தான் இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஷீட் இருக்குமா, நம்ம இப்போ பட்டர் ஷீட்டில் வந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். இந்த பக்கம் அப்படியே ட்ரேஸ் வரும். இப்போ இதுக்குள்ளே இவங்க இருப்பாங்க. கரெக்டாக உட்காருதா? இங்கே கொஞ்சம் மேலே இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பார்த்து தானே. இப்படி கட் பண்ணி எடுத்து கூட காட்டுறேன். இப்போ ஆக்சுவலாக வரைஞ்சிருக்கிறதுக்கு இது இப்படி தான் போய் உட்காரும். நான் அந்த கர்வியாகவே கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா? மேலே கொஞ்சம் கேப் விட்டுறலாம்,
சென்டர் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே சென்டர் இப்படி தான் இருக்கும். அந்த இது மேலே கேப் இருக்குமா, மேலே இங்கெல்லாம் கேப் இருக்கும், இங்கே கேப் இருக்கும். இந்த சென்டருக்குள்ளே இது உட்காரும். உங்களுக்கு தெரியுதா? இந்த டிசைன் எப்படி டெவலப் பண்ணுறது நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பேட்டர்ன் மட்டும் போடுங்க. நீங்கள் பேட்டர்ன் போடும்போது கண்டிப்பாக பட்டர் ஷீட்டில் போடுங்க. ஏன்னா பட்டர் ஷீட்னால் இப்படி ஹாஃப் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வரைஞ்சி அப்படியே திருப்பி இந்த பக்கம் ஈஸியாக ட்ரேஸ் எடுத்துக்கலாம். பவுன் ஷீட்டில் எடுக்க முடியாது. நான் நெக்ஸ்ட் வீடியோலேயே என்னோட இதையே பட்டர் ஷீட்டில் போட்டு தான் உங்கள்கிட்ட காட்டுவேன். ஸோ பட்டர் ஷீட்டில் போட்டு எனக்கு காட்டுங்க. ஓகேவா? பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தால் நீங்கள் டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ ஒரு ஒரே பண்ண வேணாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கிளியராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன்.